Hi guys, welcome back to day 5 of our UI and UX series. இன்னைக்கு வந்து day 5. ஸோ 30 டேஸ்க்குள்ளே இந்த கோர்ஸ் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒயர் ஃப்ரேமிங். ஒயர் ஃப்ரேமிங்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, எல்லாமே ஈஸியாக ஸ்லோவாக ரியல் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயர் ஃப்ரேம்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒயர் ஃப்ரேம்னா ஒரு ஒரு ஆப். இப்போ நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்க்கு போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து புரியும். ஸோ நம்ம நிறைய நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சிம்பிளான ஒரு இதை எடுக்கிறேன். ஓகே, இந்த பேஜ் எடுத்துக்கிறேன். எஸ், இப்போ இந்த பேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒயர் ஃப்ரேம்னா ஒரு ஆப்போட ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ பிரிண்ட்னா என்னென்னா ஒரு பேசிக் ஸ்கெட்சு. அது கலர் இல்லை, ஐகான் இல்லை, ஃபோட்டோ இல்லை, ஜஸ்ட் பாக்ஸும் லைன்ஸ் ஷேப் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியலன்னா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நம்ம ஹவுஸ் பில்ட் பண்ணும்போது ப்ளூ பிரிண்ட் போடுவோம்ல, அப்படி தானே? நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோன்னா அதுக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் போடுவோம். அதுபோல தான் ஆப்புக்கு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒயர் ஃப்ரேம்ஸ் போடுவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கெங்கே வைக்கணும் நம்மளுக்கு தான் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் போடுவோம்ல, அதே மாதிரி ஆப்புக்கு எங்கெங்கே இது பண்ணுறது போடுறது வந்து நம்ம ஒயர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒயர் ஃப்ரேம்ஸ் கிளியர் ஆகிட்டா? எஸ். இப்போ ஒயர் ஃப்ரேமில் நம்ம ஆப் எப்படி இருக்கும்னு டிசிஷன் எடுப்போம். லைக் ஹெட்டர் எங்கே வரும், பட்டன் எங்கே வரும், இன்புட் பாக்ஸ் சைஸ் என்ன, மெனு பாட்டம் அண்டு டாப்பா, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளோ எப்படி இருக்கும், இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒயர் ஃப்ரேமில் பிளான் பண்ணுவோம். அப்படி தானே? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இங்கே லாகின் வருது, அண்ட் தென் இங்கே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து யூசர் நேம் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து ஒயர் ஃப்ரேம் வச்சு பிளான் பண்ணி நெக்ஸ்ட்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐடியா இருக்கணும், அப்படி தானே? ஒரு ஸ்கெட்சு. ஸோ அதை பண்ணி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஒயர் ஃப்ரேம்ஸ் எதுக்கு ஒயர் ஃப்ரேம்ஸ்னால், ஒயர் ஃப்ரேம் பண்ணினா 3 அட்வான்டேஜஸ் என்னென்னா, மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணலாமா. மிஸ்டேக் இப்போ வந்து நம்ம யூசர், இப்போ நம்ம இதை பார்க்கும்போது ஓகே இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ வந்து இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இது வந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ வந்து மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த எதுவுமே ஐடியா இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ரூட் மேப் மாதிரி இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் தென் கிளைண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி தானே? ஆமாம், எஸ். ஸோ இங்கே போனால் நீங்கள் யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணது, ஸ்கெட்ச் பண்ணி. ஓகேவா? அப்புறம் ஃபைனல் யூஐக்கு கிளியர் ஐடியா வரும். அப்புறம் ஃபைனலாக நம்ம யூஐக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த 4 அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிக்மாவில் ஒயர் ஃப்ரேம்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரேம் வச்சுருக்கோமா, இந்த ஃப்ரேமே நான் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஃப்ரேம் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, அதில் வந்து திரும்ப வந்து நான் ஒரு ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுறேன். அதுதான் என்ன ஃப்ரேம் அப்படின்னா, இந்த வந்து மொபைல் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த மொபைல் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அது வந்து எங்கன்னா ஒரு கொஞ்சம் அந்த மொபைல் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு கீழே இன்னொரு ரெக்டாங்கிள். ஸோ அந்த ரெக்டாங்கிள்குள்ளே நான் வந்து யூசர் நேம் எழுதிக்கிறேன். பாருங்கள் இதில் உள்ளது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம ஒரு மைண்டில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு லாகின் பேஜ் தான் வந்து நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி தானே? என்ன இருக்குது, யூசர் நேம் கொடுக்கணும், அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அப்புறம் ரிமெம்பர் மீ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஜிமெயிலில் வந்து இந்த பாஸ்வேர்டு சேவ் ஆகும். அண்ட் தென் நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஒயர் ஃப்ரேம்ஸ்னால் என்ன அப்படின்னா,
சும்மா நம்மளுக்கு தோன்றதை ஃபஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம இங்கே கொண்டு வரணும், ஃபிக்மாக்குள்ளே யூஐ/யூஎக்ஸ் டிசைனுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் ஒயர் ஃப்ரேம் பேசிக். நம்ம ஆப்போட ஃபுல் ஃப்ளோ, ஐடியா, ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்படி தான் ஒயர் ஃப்ரேம்ஸில் பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் வச்சு தான் பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து இமேஜ் வச்சு ஒரு டிசைன் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஒரு ஷேப்குள்ளே எப்படி வந்து நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். iPhone 16 Pro இதே நம்ம வந்து எடுத்துட்டு எனக்கு வந்து இதோட கார்னர் ரேடியஸ் வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், 20 கொடுத்துக்கிறேன். எஸ், அண்ட் தென் இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எஸ், இங்கே வந்து ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட கார்னர் ரேடியஸ் நான் இதை வச்சு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு இதை வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் ஆப் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து இங்கே சென்டரில் வந்து ஃபுட் லோகோ வந்து எனக்கு வேணும். ஃபுட் ஆப்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக வச்சுக்கலாம். நீங்கள் எதனாலும் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உள்ளே எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ், அதுக்கு நான் வந்து பிளகின் வச்சுருக்கேன். நீங்கள் கூட அதுக்கு நான் வந்து ஒரு பிளகின் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அன்ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த பிளகின் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் கூகுளில் போய் இமேஜ் எடுக்க வேணாம், இந்த பிளகின்குள்ளேயே போய் நீங்கள் வந்து இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வருது பாருங்கள், இதில் நான் வந்து இப்போ ஃபுட் அப்படி வந்து நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இங்கே நிறைய ஃபுட் வந்து எனக்கு வந்து வரும். ஸோ இதில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து இப்போ நான் எடுத்து நான் அதில் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்க போகிறேன். என்ன எடுக்கலாம்? முதல்ல எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எஸ், நம்ம இந்த பீஸா எடுத்துக்கலாம். எஸ், இந்த பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணதும் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அதை எப்படி குட்டியாக்குறதுனா முதல்ல கீழே வந்துட்டு இந்த சைடு இப்படி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து குட்டியாகும். ஸோ இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதில் கிளிக் பண்ணி அண்ட் தென் போய் நம்ம இமேஜ் எடுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரேம்குள்ளே போயிடும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது இமேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே பாருங்கள் இமேஜ் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஃபிட் அப்படின்னா ஃபுல் இமேஜ் அதுக்குள்ளே ஃபிட் ஆகிரும். அண்ட் தென் க்ராப் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இமேஜ் வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு இமேஜ் வந்து இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன இமேஜ் எடுக்கலாம்? ஸ்பேஸ் அப்படின்னு இமேஜ் எடுக்கிறேன். ஸ்பேஸில் வந்து எனக்கு ஸ்டார் அப்படின்னு நான் வந்து சர்ச் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து வந்திருக்கும். எஸ், இதை வந்து இப்போ நான் வந்து ஃப்ரேம்குள்ளே கொண்டு போகிறேன். எஸ், அதை நீங்கள் சென்ட் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரேம்குள்ளே போயிடும். எஸ், இப்படி தான் நீங்கள் வந்து ஃப்ரேமில் இமேஜ் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான், பட் இதுக்கு எதுவும் செட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி ஒரு இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அண்ட் தென் மாஸ்கிங்னா என்ன, பூலியன் ஃபங்க்ஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஸோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.